ஹாய் ஏ டு ப்ரோக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் தான் சித்திரை திருவிழா. நம்ம ஊர்லேருந்து ஃப்ரெண்ட்ஸோட கிளம்பி பைக்லாம் எடுத்துட்டு அடிக்கிற வெயில பொருட்படுத்தாம நம்ம தலைவர் சொக்கநாதரையும் மீனாட்சி ஆத்தா மீனாட்சியையும் கள்ளழகரையும் பார்க்க நம்ம வந்திருக்க இடம் தான் மதுரை. நாங்க வரும்போது கூட்டம் ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. டைம் ஒரு 10 மணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா, அந்த நேரத்திலயும் மக்கள் அலை திரண்டுகிட்டு வந்துட்டே இருந்தாங்க. இந்த மதுரை மட்டும் இல்லாம, மதுரையை சார்ந்த சில பக்கத்து ஊர்கள் ஒரு 30, 40 ஒரு 100 கிலோமீட்டர்லேருந்து கூட மக்கள் அதிகமா இந்த மதுரைக்கு வந்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு. பஸ்ஸுலயும் சரி, பைக்லயும் சரி, கார்லயும் சரி அவ்வளோ கூட்டம். ஏ டு ப்ரூக்ஸ் உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே தெரியும். பல ஆயிரம் இல்ல, லட்சம் இல்ல, கோடிக்கணக்கான மக்கள்கள் வந்துட்டு இருக்காங்க. அடிக்கிற வெயிலையும் பொருட்படுத்தாம அவ்வளோ பேர் வாராங்க அப்படின்னா, அதுக்கு தகுந்த அன்னதானமும், உணவுகள் கொடுக்கறதையும் மதுரையில அவ்வளோ சிறப்பா நடந்துட்டு இருக்கு. எல்லா வீதியிலயும் சரி, அரசியல்வாதிகள் மட்டும் இல்லாம, பாமர மக்களும் சரி, அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உணவுகள மக்களுக்கு அளிச்சுட்டு வராங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, சப்போஸ் என்கிட்ட ஒரு ரூ. 100 தான் இருக்கு, இல்லாட்டி ரூ. 1000 தான் இருக்கு அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி உணவுகள வாங்கி, வாட்டர் பாட்டில வாங்கி, இல்ல ஜூஸுகள வாங்கி மக்களுக்கு குடுத்துட்டு வராங்க. இது ஒரு மிக சிறந்த திருவிழாவா மதுரையில கருதப்படுது. உள்ள போயிடுவோம். அடிச்சுருவாங்க. போது அவங்கள் மட்டும் இல்லாம, வந்திருக்க நம்ம பங்காளிகளும் அவ்வளோ ஒரு ஆட்டம் ஆடுறாங்க. இந்த ஒரு வீடியோவ பார்த்தாவே நம்ம சித்திரை திருவிழா என்ற மிகப்பெரிய ஒரு திருவிழாவ கொண்டாடிட்டு இருக்கோம். கொண்டாடுறது மட்டும் இல்லாம, இது உலக சிறப்பு புகழ்பெற்ற திருவிழாவும் கருதப்படுகிறது. ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் அப்படின்னு எல்லாத்தையும் கண்டு களிச்சிட்டு, சரி நம்ம அழகர பார்க்க நேரம் ஆயாச்சு என்று நினைச்சு, நம்ம ஆத்த நோக்கி புறப்பட்டாச்சு. அப்படி ஆத்த நோக்கி புறப்படும்போது, ஆத்துக்குள்ள போறவங்க எல்லாத்துக்குமேவும் ஒரு தனியான பேரிகார்டு போட்டு, அந்த பேரிகார்டு மூலியமா தான் உள்ள விட்டாங்க. ஏன்னா, ஆத்த சுத்தி ஒரு 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் தூரம் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிருவாங்க. யாரு வேணாலும் உள்ள போயிறக்கூடாது அப்படிக்காக, ரெஸ்ட்ரிக்ஷனோட தான் உள்ள விட்டாங்க. இந்த ஏற்பாடு ஆத்துல அழகர் இறங்குறதுக்கு தனியா ஒரு மைதானம் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. அதுக்குள்ள யாரும் பொதுமக்கள் யாரும் உள்ள போக முடியாது. அதுக்குள்ள போனோம் அப்படின்னா, சிறப்பு பாஸ் ஏதோ ரெட் கலரு, கிரீன் கலரு அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. அந்த விதமான பாஸ் இருந்தா மட்டும் தான் உள்ள போக முடியும். இந்த வீடியோ பார்த்தா தெரியும். பல கோடிக்கணக்கான பொதுமக்கள் ஆத்தோட நடுவுல உட்கார்ந்திருக்காங்க. எப்ப அழகர் வருவாரு என்று அழகரோட வருகையை எதிர்பார்த்து பல கோடி மக்கள் இந்த ஆத்து நடுவே உட்கார்ந்திருக்காங்க. ஆத்து நடுவே உட்கார்ந்திருக்கிறனால, என்னடா தண்ணி வருமே என்று கேட்காதீங்க. இந்த வருஷம் தண்ணி ரொம்ப ரொம்ப கம்மியா தான் விட்டாங்க. ஏன்னா வறட்சியான காலம். வைகை டேம்லயும் அவ்வளோ தண்ணி கிடையாது. ஏ டு ப்ரூக்ஸ் இப்போ அதிகாலை 3 மணி டைம்.
இப்போ மக்கள் எல்லாரும் ஆத்துக்குள்ள வந்து உட்காந்துட்டு குழந்தைகளிடமும் சரி, உறவினர்களும் சரி அழகருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில எந்த சாங்கும் ப்ளே பண்ண மாட்டாங்க. சும்மா இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் குடுத்துட்டு இருக்காங்க. இந்த லைட்டெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா? இங்க தான் அழகர் வந்து ஆத்துல இறங்குவாரு. இங்க வந்து பெரிய பேரிகார்டு போட்டு யாரும் போக விடாம வச்சிருப்பாங்க. ஏ டூ ப்ரூக்ஸ் சாங் போட ஆரம்பிச்சாச்சு. பாருங்க என்ன ஒரு வைப்ல மக்கள் அனைவரும் சந்தோஷமா குதிச்சு மகிழ்ச்சியா விளையாடுறாங்க அப்படின்னு. இந்த மூமெண்ட்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சாங் போடுற வரைக்கும் தான் எல்லாரும் அமைதியா இருப்பாங்க. அந்த சாங் போட்டாங்க அப்படிச்சுங்க, வாராரு வாராரு அழகர் வாராரு அப்படின்னு அந்த சாங் போட்டதுமே மக்கள் எல்லாரும் வைப் ஆயிருவாங்க. இந்த ஒரு மூமெண்ட்டை பார்க்கறதுக்கேவும் பல ஊர்லேருந்து மக்கள் வந்து இங்கே வராங்க. தெரியாதவங்க கூட ஆட வைக்கிற இடம் இந்த இடங்க. அப்படி ஒரு வைப்பை இந்த இடம் கொடுக்கும். அழகான மக்களோட கூட்டத்தில் அந்த அழகர் சாங்கை போடும்போது, அந்த மியூசிக்கை போடும்போது அவ்வளோட அருமையாக இருக்கும். நானே ஆடிட்டேன் அப்படின்னா பார்த்துக்குங்க. ப்ரூக்ஸ் என்ன ஒரு காமெடி அப்படின்னு பார்த்தீங்களாக்கும், இங்க மக்கள் எல்லாரும் நல்லா ஜாலியா கொண்டாடுறாங்க இல்லையா? அப்படி கொண்டாடும்போது வாட்டர் பாட்டிலையும், செருப்பையும் தூக்கி வீசுறாங்க. அந்த வாட்டர் பாட்டில்னால சில பேரோட காயத்தை ஏற்படுத்துது. ஸோ அத மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டா போதும். அதே மாதிரி அந்த செருப்பு எறியுறாங்க பார்த்தீங்களா? அந்த செருப்பு எறியறதும் கொஞ்சம் குறைச்சுக்குங்க மக்களே. யூடியூப் ப்ரூக்ஸ் இந்த வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். சாங் போட்ட உடனேவும் சட்டைய கழட்டியும் சரி, கீழே இருக்க வாட்டரை பீச்சு மேலே அடிச்சும் சரி, அவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறாங்க. அந்த மியூசிக் இருக்கு பார்த்தீங்களா? டங் 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 அந்த மியூசிக் கொடுத்த உடனேமே அப்படியே பார்க்கறதுக்கு ஒரு அவ்வளோ வைப்பாக இருக்கும். கண்டிப்பாக இந்த திருவிழாவை மிஸ் ஏ டூ ப்ரூக்ஸ் இது ஒரு திருவிழா மட்டும் கிடையாது. நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய செய்தியும் சொல்லுது. அதாவது ஒரு நல்ல செயல் யாருக்காகவும் காத்திருக்காது. அந்த நல்ல செயலுக்காக நம்ம தான் போகணும் அப்படின்றத மிக எளிமையான திருவிழா மூலையும் நம்ம சொல்லியிருக்காங்க. அண்ணன் கள்ளழகர் வந்தா தான் ஆத்தா மீனாட்சியோட திருமணம் நடக்கும் அப்படின்ட்டு இல்லாம, அவர் இல்லாமையும் இந்த திருமணம் நடந்திருக்கு. அப்படி அண்ணன் அழகர் வரதுக்கு முன்னாடியே இந்த திருமணம் நடந்தனால கோச்சிக்கிட்டு வைகை ஆத்துல குளிக்க போயிட்டாரு. அதனால தான் இந்த சிறப்புமிக்க திருவிழா நம்ம கொண்டாடுறோம். இது திருவிழா மட்டும் இல்லாம நம்மளுக்கு ஒரு ஒரு பெரிய கருத்தையும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏ டூ ப்ரூக்ஸ் எப்பயுமே சித்திரை திருவிழாவுக்கு வந்தீங்கன்னா தேனி ஆனந்தம் முன்னாடி ஒரு பெரிய பாலம் போகும். அந்த பாலத்துக்கு மேலே நின்னீங்களாக்க மிக அழகா தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த கீழே பிரிட்ஜ் ஒன்று போகும். அண்டர் பிரிட்ஜ் அந்த இதில் நின்னீங்களாக்கும் ஆற்றுல அழகுல இறங்குறது ஈஸியாக தெரியும். இது ஒரு திருவிழா மட்டும் இல்லை, இது ஒரு கலாச்சாரம் ஒற்றுமையின் அடையாளமாக நம்மளை மதுரைக்கு திகழ்கிறது. ஏ டூ ப்ரூக்ஸ் சித்திரை திருவிழாவில் எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும். அழகர் எப்போ புறப்படுகிறார்னு. சித்திரை திருவிழா ஆரம்பம் ஆனதுமே அழகர் புறப்பட மாட்டார். முதல்ல ஆத்தா மீனாட்சி அம்மன் அவர்களின் திருமண விழா தான் நடக்கும். அதுக்கப்புறம் தான் அழகர் மதுரை அதுக்கப்புறம் தான் மக்கள் காத்திருக்கும் அந்த மூமெண்ட். ஏ டூ ப்ரூக்ஸ் இந்த திருவிழா சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் நடக்கிறது கிடையாது. நான் சொன்ன மாதிரி முன்னாடி 8 நாளும் இந்த திருவிழா நடந்துட்டு தான் வரும். ஒவ்வொரு மண்டபத்துலேயும் அழகர் தங்கியிருக்கும்போது மக்கள் அவங்களுக்கு விருப்பமான வேஷமிட்டு மிக சிறப்பாக இந்த திருவிழாவை கொண்டாடிட்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆற்றுல இறங்கின பிறகு வழி அனுப்புறது, அழகரை வழி அனுப்புறதுன்னு ஒரு நிகழ்ச்சி இருக்கும். அதுலேயும் சரி அழகரை அருமையாக வழி அனுப்பி வைப்பாங்க.
இப்போ அழகர் ஆத்துல இறங்குறதுக்கு டைம் ஆயாச்சு. இங்க 4, 5 பிரிட்ஜ் இருக்குங்க. அந்த 5 பிரிட்ஜ்லயும் மக்கள் அவ்வளோ கூட்டமா இருந்து ஆத்துல அழகர் இறங்குறத பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அழகர் ஆத்துல இறங்க வந்துட்டாரு. 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கூட மக்களோட கூட்டம் இருக்கும். அவங்களுக்கு உண்டான தீபங்கள இட்டு நம்ம அழகர வழிபட ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம கிட்ட போக முடியாதனால கொஞ்சம் தூரம் 1/2 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து ஆத்துல அழகர் இறங்குறத மிக சிறப்பாக கண்டு களிச்சாச்சு. மக்களே உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பா அழகரோட தரிசனம் கிடைக்கும். கண்டிப்பா டைம் கிடைக்கும்போது ஒரு முறையாவது மதுரைக்கு வந்து கொண்டாடி பாருங்க சித்திரை திருவிழாவ. உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் ஏ டூ புரூக்ஸ். தேங்க் யூ.